சமோசா இருந்தா பார்ட்டி நல்லா இருக்கும். சமோசா இருந்தா சமோசாட ஏன் சார் லஞ்ச் டைம் நான் எப்போ பேசினாலும் இந்த டாபிக் கரெக்டாக லஞ்ச் டைமில் வந்துடுது. சமோசான்னு சொல்லி அவருக்கு நாக்கில் எச்சி வராது. சமோசாவா? சமோசா இருந்தா பார்ட்டி நல்லா இருக்கும், விமோஷா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர். யாரு கேட்டது விமோஷனா? யாரு? சூப்பர். ஸோ கியூரியாசிட்டி ஒரு கையெழுத்து கொடுத்துடலாம் அவருக்கு. இதுதான் இந்த கேள்வி கேட்கறதா எனக்கு வேணும். சரிங்களா? சமோசா இருந்தா பார்ட்டி நல்லா இருக்கும், விமோஷா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாட் இஸ் தட் விமோஷா? VMOSA. That stands for the vision, the mission, the objectives, the strategies and the action plan. VMOSA சேர்த்து படிங்க. விமோஷா வந்துருச்சா? சமோசா மாதிரி விமோஷா வந்துருச்சா? ஸோ விஷன், கனவு. அந்த கனவு கண்டா மட்டும் பத்தாது, அதை அச்சீவ் பண்ணக்கூடிய மிஷன் செட் பண்ணணும், குறிக்கோள்கள். விஞ்ஞானியாக வேண்டும், சாதனை விஞ்ஞானியாக வேண்டும், டெய்லி கனவு வந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. விஷன் இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ணாம நடக்குமா அது? அப்போ யூ ஹேவ் டு செட் த மிஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு சாதனை விஞ்ஞானி ஆகணும், சசிவிராமன் பேரில் விருது வாங்கணும், ஒரு நோபல் பரிசு வாங்கணும், அதெல்லாம் குறிக்கோள். அந்த குறிக்கோள்களை அடையும் நோக்கங்களை வகுக்க வேண்டும். அதை எப்படி அடைகிறது? அதை எப்படி அந்த நோபல் பரிசை வாங்குவது? அதற்கு என்ன மாதிரி கண்டுபிடிப்பு பண்ண? சும்மா எதே கண்டுபிடிக்க கூடாது. சசிவிராமன் விருது கொடுக்குறாங்கன்னு நான் என் கண்டுபிடிப்பை செலக்ட் பண்ணது காரணம் என்ன தெரியுமா? என்னோட பர்டிகுலர் ஒர்க் வந்து I have chosen that particular problem to get the சசிவிராமன் அவார்டு. சசிவிராமன் அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க? நெட்ல போய் படிச்சு பார்த்தா, who works in the field of light. லைட் சம்பந்தமா, ஒளி சம்பந்தமா யார் வேலை பார்த்து அதுல சாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விருது கொடுக்க பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ண கத்துக்கணும். ஆப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் செட் பண்ணா அடையும் வழிகள், உத்திகளை கையாளணும். அதை எப்படி செஞ்சா நமக்கு அவார்டு கிடைக்கும், எப்படி படிச்சா நம்ம கோல்டு மெடல் வாங்கலாம், எப்படி படிச்சா நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலாம், எப்படி படிச்சா நம்ம வந்து பாஸ் பண்ணலாம், இவ்வளவு யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ உத்திகள். அப்ப நான் சொல்லிக் கொடுத்த உத்தி, ஒரு உத்தி என்ன சொன்னா, படிக்கிறத விட்டுட்டு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. படிக்கிறதுக்கு ஒரு தடவை படிச்சா போதும், சொல்லிக் கொடுக்கறதுக்கு 4 தடவை படிக்கணும். உங்க சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இன்டெப்த் ஆகும். அப்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மனசுல அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ உத்திகள் போடணும். லாஸ்ட்ல என்ன பண்ணணும்? செயலாக்கம், ஆக்ஷன் பிளான். ஸோ இப்போ யோசித்து பாருங்க, ஒரு கனவு கண்டால் அந்த மிஷனை செட் பண்ணி ஆப்ஜெக்டிவ்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸை கையாண்டு நீங்கள் செயலில் இறங்குனீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம். அதனால தான் நான் என்ன சொன்னேன், சமோசா இருந்தால் பார்ட்டி நல்லா இருக்கும், விமோஷா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். சமோசா இருந்தால் பார்ட்டி நல்லா இருக்கும், விமோஷா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும்.